உட்காரு. டேய் அப்பா, இது சாவு வீடு. இங்க எதுவும் கத்தி கலாட்டம் பண்ண வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம். இவ்வளவு சொல்லி அவளை கூட்டு வரான்னா வச்சுக்கிறேன். காரியம் முடியட்டும், இருக்கு உனக்கு. தாத்தா, என்ன விட்டுட்டு போயிட்டியே தாத்தா. ஆமா தாத்தா, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ சொன்னியே. தாத்தா நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு போக வேண்டிய வயசுலதான் போயிருக்காரு. நீ அதை பத்தி கவலைப்படாத. தம்பிக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி கொண்டாந்து கொடுங்க போய். என்ன செல்வி, உன் புருஷன் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா? அது அவரைதான் கேட்கணும். அடுப்பா அந்த சைடு நல்லா இழுத்து கேட்டு செல்வி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. சித்தி சித்தி, சித்தப்பா உங்களை கூப்பிட்டாரு. சரிடா கண்ணு. நீ போ சித்தி, நீ போலனா சித்தப்பா என்ன திட்டுவாரு. இந்த வரேன். என்னங்க கூப்பிட்டீங்களா? ஒன்னும் குறைச்சல் இல்ல. செல்வி, ஐ லவ் யூ. அதான் நேத்தே சொல்லிட்டீங்கல்ல. ஏன் மறுபடியும் சொல்லக்கூடாதா? ஐயோ, இப்பதான் தாத்தா சடங்குலாம் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்தவரு சேர வேண்டிய காலத்துல சேர்ந்திருக்காரு. நாம டைம் வேஸ்ட் பண்ணோம். அக்கா, என்னக்கா? ஒன்னும் இல்ல, சித்தப்பா சித்தி குழந்தைங்க எல்லாம் இங்க படுத்துக்கிட்டோம். நம்ம ஹால்ல படுத்துக்கலாம். கார்த்திக் மொட்டை மாடி காமிச்சிரு. என்ன சித்தப்பாக்கு ரொம்ப தலைவலிக்குதா? ரூம் ஒதுக்கி கொடுத்துரு சீக்கிரமா. என்ன? சரிக்கா, நான் ரெடி பண்ணிடுறேன். மொட்டை மாடிக்கு கிளம்புங்க. தாத்தா, மொட்டை மாடியில போய் தனியா ஜாலியா தூங்குங்க. காரியம் எப்போன்னு நான் கடிதம் போடுறேன். அனி, இன்னும் கிளம்பலையா? உங்ககிட்ட தான் கேட்டேன், கிளம்பலையான்னு. நான் எதுக்கு? எங்க வேணாலும் போ, அது உன் இஷ்டம். ஆனா இங்க இருக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? தமிழ்ல தானே சொன்னேன், உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நேற்றுக்கு உனக்கும் உன் பொண்டாடிக்கு இங்க இருக்கிறது இடம் கொடுத்தேன்னா அப்பாவோட சாவுக்கு வந்ததை நினைச்சுதான். சாவுக்கு வந்தவங்கலாம் கிளம்பிட்டாங்க, நீ கிளம்பலையான்னு கேட்டேன். புரிஞ்சுதா? ஏங்க, புள்ள சாப்பிடும் போது போய் வாய் மட்டும் போடி. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ உன் பொண்டாட்டி போய் பாரு, அவள்கிட்ட பேசு. ஆனா நீ அவளை இங்க கூட்டு வரக்கூடாது, அவ அப்பா தான் கொண்டு வந்து விடணும்னு சொன்னேன்ல. அதை மீறி ஏன் கூட்டு வந்திருக்க? நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகுது? கிளம்பு கிளம்பு. இப்ப என்ன நடந்துச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? வைஃப கூட்டு வந்தா தப்பா? முறைப்படி சொல்லிட்டு போயிருந்தா அவ இங்க வந்து தப்பு இல்ல. அவ அப்பங்கார சண்டை போட்டு கூட்டு போனா அவன் தான் கொண்டு வந்து விடணும் இங்க. அப்பா, புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அதான் சமாதானம் வந்தாச்சுல்ல, இத போய் பெருசாக்கிட்டு. எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டியா? இந்த பாரு, கடைசியா சொல்றேன், நீ இந்த வீட்டுல தங்குறதுன்னு தங்கிக்கலாம். ஆனா அவ இங்க இருக்க கூடாது. அவ அப்பா வரணும். அவ அப்பா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா தான் நான் ஒத்துக்குவேன். நானும் கடைசியா சொல்றேன், என் வைஃப் என் கூட தான் இருப்பா. நான் அவளை தனியா விட மாட்டேன். அப்ப ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளில போங்க. முடியாது, நாங்க போக மாட்டோம். நீ போலேன்னா உன் பெட்டி படிக்கலாம் தூக்கி வெளியில போடுவேன். ஒரு நிமிஷம், நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அப்புறம் கோர்ட்டு படி ஏற வேண்டியதா இருக்கும். என்ன மிரட்டுறியா? மிரட்டல, நியாயத்தை சொல்றேன். எந்த அடிப்படையில என்ன வெளில போக சொல்றீங்க? இந்த வீடு யார் பேர்ல இருக்கு? இன்ன வரைக்கும் எங்க தாத்தா பேர்ல. என்ன வெளில போக சொன்னீங்கன்னா அப்புறம் கேஸ் போட வேண்டியதா இருக்கும். அது உங்களுக்கு தான் அசிங்கம். என்கிட்டே சட்டம் பேசுறியா? சரிடா, இது தாத்தாவோட வீடா இருக்கலாம்.
ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்சது. நீ இங்க இருந்துக்க, ஆனா இங்க இருக்கிற எதையும் எடுத்து புழங்க கூடாது. இப்ப சொன்னீங்களே இதுதான் நியாயம். இனிமே இந்த வீட்ல எந்த பொருளா தொட்டா அப்ப சொல்லுங்க. ஏங்க எதுக்கு அப்பா கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? நான் எங்க சண்டை போட்டேன்? அவராதான் வம்பு கிழத்தாரு. வேணாங்க, நாம இங்க தங்க வேணாம், வேற எங்கேயாச்சும் போயிடலாம். ஏய், நாம ஏன் நம்ம உரிமையை விட்டு கொடுக்கணும்? அதுவும் இல்லாம பிராக்டிக்கலா என்கிட்ட இப்ப பணமும் இல்ல. வெளியே போனாலும் எங்க போய் தங்க முடியும்? எப்படியாச்சும் சமாளிக்கலாம். ஆனா ஒரே வீட்ல இருந்துகிட்டு எப்படிங்க பழங்காம இருக்க முடியும்? கொஞ்சம் பொறுத்துக்க, நான் போய் கொரியர் கம்பெனில பணம் கேட்கிறேன். அப்புறம் எல்லா பொருளும் வாங்கிடலாம். ம்? உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? சாரி, நான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ம்? ஒரு நிமிஷம். ஹாய், சார் இருக்காரா? வணக்கம் சார். சார், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. சாரி தம்பி, நம்ம கம்பெனில யாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்கறது இல்ல. 2 நாள் பொறுத்துக்கோ, உன் கமிஷன் உனக்கே வந்து சேரும். ப்ளீஸ் சார், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. ஐ எம் ஹெல்ப்லெஸ். நான் கம்பெனிக்கு அகேன்ஸ்டா போக முடியாதப்பா. சரி சார். சித்தி சித்தி, காஃபி குடிங்க. அம்மா கொடுத்து விட்டாங்க. எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறா தங்கம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். தாத்தா திட்ட மாட்டாங்க சித்தி. ஹலோ மச்சான், நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லு மாமா. என்னடா ஏதா ஹெல்ப் வேணுமா? ஆமாண்டா மச்சான், எனக்கு அவசரமா ஒரு 5000 ரூபாய் பணம் தேவைப்படுது. ஓகே மாமா, நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன்டா. இல்லடா மச்சான், என்னால அவ்வளவு நேரம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. எனக்கு இன்னைக்கே அவசரமா தேவைப்படுது. ஆமா, ஞானம் இருக்கானா? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சுல, வைஃபோட எங்கேயா வெளியே போயிருப்பான். ஹாஸ்டல்ல யார் இருக்காங்க? எல்லாரும் வெக்கேட் பண்ணி போயிட்டாங்கடா. சரி மச்சான், அட்லீஸ்ட் எனக்கு நாளைக்காவது எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணடா. கண்டிப்பா மாமா, ஷுவரா நாளைக்கு ரெடி பண்ணிடுறேன். ஓகேவா? சரிடா, தேங்க்ஸ்டா. இந்தாங்க. செல்வி, 2 இட்லி சாப்பிடுமா? அதெல்லாம் வேணாம்மா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப். என்னம்மா? நான் பாத்ரூம் போகணும்மா. ஏன் போக வேண்டியதானே? அப்பா ஏதாச்சும் சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு. அவர் கிடக்குறாரு, நீ வாமா. மனுஷனா இவரு? சுத்த விவஸ்தை கிட்ட மனுஷன். வாமா, வா. நீ குடிமா, குடி. போமா. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேப்பர் படிக்கிறத பாரு. செல்வி, ஹே, என்னாச்சு? யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா?
சொல்லு செல்வி, என்னாச்சு? முதல்ல வேற இடம் பாருங்க. நம்ம 2 பேரும் வேற எங்கேயாச்சும் போயிடலாம். கண்டிப்பா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை யார் என்ன சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லு. சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஆனா என்னன்னு சொல்லு. வேணாம். இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. வேற எங்கேயாச்சும் போயிடலாம். என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன நடக்கணும்? தங்கி இருக்கிற வீட்ல பாத்ரூம் போக கூட என்னால முடியல. அதுக்கு கூட பர்மிஷன் கேட்டுதான் போக வேண்டியதா இருக்கு. ஏ கூல் கூல். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ. பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லா திங்ஸும் வாங்கிடலாம். போ, முகம் கழுவிக்கோ, சாப்பிடலாம். எனக்கு ஒண்ணும் வேணாம். முதல்ல எங்கேயாச்சும் போயிடலாம். ப்ளீஸ் செல்வி, அடம் பிடிக்காத. வா சாப்பிடலாம். நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க தான் அடம் பிடிக்கிறீங்க. எப்படி ஒரே வீட்டுக்குள்ள எதையும் தொடாம இருக்க முடியும்? ஏ இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு எல்லாமே சரியாயிடும். நான் என்ன ஃபீல்ல இருக்கேன்? என்ன புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு உன்னோட வருத்தம் புரியுது. அதான் நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் சொல்றல. விடுங்க. ஏய் நீங்க ஒரு மனுஷனா? உங்களுக்கு எப்ப உங்க சுகம் தான் முக்கியம்? இல்லடா நான் மனுஷியா மிஷனா? அப்படி இல்லடா. என்னால இங்க இருக்க முடியாது. இல்லடா. என்ன கூட்டிட்டு போ. ஏய் பொம்பளையா நீ? மிருக மாதிரி நடந்துக்கற. யாரு? நானா? மிருக மாதிரி நடந்துக்கிறேன். நீங்க தான் அப்படி. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி எப்படி போனா என்ன? உங்களுக்கு வேண்டியது செக்ஸ். அதுக்கு மட்டும் தான் நான் வேணும். ஏன் அப்படி மிருக மாதிரி அலையறீங்களோ? அறிவு இருக்கடி உனக்கு? இது வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்க தெரியுமா? என்ன கஷ்டம்? பொண்டாட்டியை தங்க வைக்க யோகியதை இல்ல. என்ன சொன்ன? இருக்கிற காரணம் யாரு? எனக்கு அப்பருக்கு ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் ஒன்னால தானடி. அன்னைக்கு அப்பா கூப்பிட்டானோட நாய் குட்டி பிரேடியா போன. என் அப்பா சொன்னது ஏதாவது கேட்டியா? அதாண்டி எங்க அப்பா உன்னை ஏத்துக்க மாட்டேன்றாரு. நானா விருப்பப்பட்டு போனேன். உன்னோட டார்ச்சர் தாங்க முடியாம தானே போனேன். எல்லாம் தலை எழுத்து. இறந்திருந்து இறக்கன் வந்து பாச்சிய. சரியான மிருக குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன் குடும்பத்தை பத்தி அடி பேசுற? ஏன் குடும்பத்தை பத்தியா பேசுற? பேசுற? நான் பாட்டு காலேஜ் போய் நிம்மதியா வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கையில தாலி கட்டணும். அன்னைக்கு நிம்மதி போச்சுடி. பேசாம செத்து தொலைற. அப்பதான் உங்க எல்லாருக்கும் ஏன் அருமை தெரியும். என்னங்க, காலையில உங்க தம்பி சண்டை போட்டுட்டு போனவரு இன்னும் வரல. மத்தியானம் சாப்பிட கூட வரலீங்க. ரூம்ல செல்வி அழுதுகிட்டே இருக்கு. நீங்க வேணா கார்த்திக் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரி சரி. அந்த சூட்கேஸ்ல டைரி இருக்கேடு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பசிக்குது, சாப்பாடு போடு. காலையில போன புள்ள இன்னும் வீடு திரும்பல. சாப்பாடு போடுறியா? புள்ள வரலன்னு கவலையே இல்லையா உங்களுக்கு? ஏன் கவலை பண்ணும்? அவன் பொண்டாட்டிங்க தானே இருக்கா, கண்டிப்பா அவன் வருவான். பசிக்குது. இந்த பாரு, நான் காலையில் என்ன திட்டினேன். அவன் பொண்டாட்டி விட்டு கொடுத்தானா? அவ கூட தான் இருப்பேன்னு பிடிவாதமா சொன்னானே. அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு அவன் ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு முடிவு பண்ணிட்டான்னு. என்ன கொஞ்சம் கோபமா இருப்பான், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். சாப்பாடு போடு. சரி. எப்ப கவலை பண்ணுமோ அப்பெல்லாம் கவலைப்படல. இப்ப 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்க. மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. வரலையா அவன்? ஆமா, இப்ப வந்து கேளுங்க. காலையில அவனை அது தொடாத இதை தொடாதன்னு பாடா படுத்துனீங்க. இப்ப வீட்டை விட்டே போயிட்டான். சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன்.
சீரியஸா எடுத்துக்கிட்டான் அவன். அத்தை அழாதீங்க அத்தை. அழாத அழாத, வந்துருவான். பெரியவன் போயிருக்கான பாக்கிறதுக்கு. அத்தை அழாதீங்க ப்ளீஸ். என் புள்ள எங்க இருக்கானோ? ஒரு நாள் கூட இவ்வளவு லேட்டா வர மாட்டான்னு எனக்கு பயமா இருக்கு. முருகா முருகா. முருகா, என் பிள்ளைய காப்பாத்துப்பா. ஏய் ஏய், போ போ போ, சீக்கிரம் போங்க. ஏய் ஐயா சொல்றேன். சொல்லுமா போட. யோ ஐயா அங்க போய் எல்லாரும் எழுப்புகியா? ஆகடியா. ஏய் போ போ. ஏய் போடா, அங்க போய் பாரியா. ஏய் யாரு அவன் படுத்துட்டு இருக்கான்? உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஏந்திரியா. ஏய் சொல்றேன், படுத்துக்கிட்டே இருக்கா. ஏய் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்க, பெரிய இவனாட்டம் படுத்துக்கிட்டு இருக்க, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன சார்? போலீஸ்காரங்கிட்டே ராங்கியா பேசுற நீ? ஏந்திரியா. உன்னெல்லாம் உள்ள எடுத்துட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டாதான் கரெக்டா இருக்கும். என்ன லுக்குற? போட போடான்னா. உன் பேர் என்னய்யா? கார்த்திக். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். டெரரிஸ்டா நீ? பாம்பு ஏதாவது வச்சிருக்கியா? சார் 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 ஒரே நிமிஷம் சார். நீ யாரியா? அவன் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? ஆமா சார், இது என் கார்டு சார். உன் பேர் என்ன? ஐ எம் ஞான சார். இவன் என் ஃப்ரெண்டு சார். வீட்டில் சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துட்டான் சார். இவனை தேடிதான் சார் நான் வந்தேன். நீ அவனுக்கு கூட்டு கலவானியா? இல்ல சார், அந்த கார்டு நான் வேலை செய்யற கம்பெனி கார்டு சார். அதுல ஃபோன் நம்பர் கூட இருக்கு சார். வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். அப்ப வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? தப்புதான் சார், மன்னிச்சிருங்க கேட்டா சார். கம்முனு Please இருக்கா? சார். விட்டுருங்க சார். சரி சரி பாப்பா வா வாடா. டேய் எங்கடா போன? உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன எங்கெங்கெல்லாம் தேடுறது? விடுற. சரி சரி, சாப்பிட்டியா? ம், டீ மட்டும் சொல்லு. அண்ணா 2 டீ கொடுங்க. மச்சான் சொல்றா, உனக்கு என்னடா ப்ராப்ளம்? விடுற. கேக்குறேன்ல. லைஃபை வெறுத்துச்சுடா. நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். எப்ப இந்த கல்யாணம் ஆச்சோ அப்ப இந்த பிரச்சனைடா. என்னடா பிரச்சனை? டேய் நீ தானே பணம் கொடுத்து திருச்சிக்கு போ சொன்ன? ஆமா. அங்க போனா அப்பா கத்துறான், இங்க வந்தா எங்க அப்பா வீட்டு விட்டு வெளில போன்னு சண்டை போடுறான். அதையும் பொறுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா செல்வியும் சண்டை போடுறான். எவ்வளோட ஒரு மனுஷன் பொறுத்துக்குவான்? அதான் வெறுத்துட்டேன். இனிமே எதுவும் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். செத்துலாம் போல தோணுதுடா. ஆளுகளை பாரு, சாகுறாரு லூசு மாதிரி பேசிட்டு. ஃபேமிலினா அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கத்தாண்டா செய்யும். சரி வா வீட்டுக்கு போலாம். வேணாண்டா. வா மச்சான் வீட்டுக்கு போலாம். சொல்றேன் கேளு. சரி நீ டென்ஷனா இருக்கிற. வேணாம் மச்சான். நான் சொல்றேன் கேளு. நீ டென்ஷனா இருக்கிற. உன் வீட்டுக்கு வேணா என் வீட்டுக்கு போ. ஓகேவா? வா என் வீட்டுக்கு போலாம். சின்ன வீடு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வா வா. சொன்ன கேளு. வாடா. வா கார்த்தி, உட்காரு. வளரே. ஓ தூங்கிட்டியாமா? ஓ பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணு இல்ல, நம்ம கார்த்தி வந்திருக்கிறான், நான் பாத்துக்கிறேன். நீ படு நீ படு. மச்சான் இந்தா இந்த லுங்கிய கட்டிக்க. இல்ல மச்சான் வேணாண்டா. ஏன்? எனக்கு இப்படியே ஓகேடா. அப்படியா? சரி, அதுல தண்ணி வச்சிருக்கிறேன். பாத்ரூம் போறேன்னா இங்க போ. உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு குரல் கொடு. சரி மச்சான். நான் லேட் ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணிட்டா. மச்சான் சின்ன வீடு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. ஏய் பரவாயில்லடா. ஓகேடா, குட் நைட்டா. ஓகேடா, தேங்க்ஸ்டா. ஏய் கார்த்தி, நல்லா தூங்குனியா? தூங்குறேன் சீக்கிரமா மச்சான். காபி குடிச்சு கிளம்புவோம். வாடா. உன் வீட்டுல யாருமே தூங்கலையாம். நீ என் கூட தான் இருக்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் ஏதோ ஆறுதல் சொல்றேன்னு நினைக்கிறாங்க. உன்னை பார்த்தா தான் நிம்மதியா இருப்பாங்க. சீக்கிரமா கிளம்பு.
மலரை கூப்பிட சொல்லிட்டு கிளம்புறேன். மலர்கிட்ட எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம்டா. வீட்ல எல்லாம் டென்ஷனா இருக்காங்கல்ல, நீ கிளம்பு. அவசரம் ஒண்ணும் இல்லடா, கூப்பிடுறா. மலரு, கார்த்திக் கிளம்புறானா, உன்னை பார்த்து சொல்லிட்டு போகணுமா, கொஞ்சம் வர்றியா? பார்த்து பார்த்து வாங்கண்ணே. பார்த்து பார்த்து. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. செல்வி அக்கா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்கண்ணே. எங்க கல்யாணத்துக்கு நீங்க வருவீங்கன்னு நாங்க 2 பேரும் ரொம்ப எதிர்பார்த்தோண்ணே. நைட்டு அசந்து தூங்கிட்டேன்னு. ஏங்க என்னை எழுப்பி இருந்தா தோசை போட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ராத்திரி நீங்க சாப்பிடலன்னு சொன்னாரு. ரொம்ப சங்கடமாயிடுச்சுண்ணே. சாரிண்ணே. பரவாயில்லம்மா. சரி மலரு, செல்வி எங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நான் கார்த்தியை கொண்டே டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க இருக்கியா? டேய் வாடா. வரமா அண்ணே, செல்வி அக்கா ஒரு நாள் அழைச்சிட்டு வாங்கண்ணே. கண்டிப்பா நான் வரமா. சரிண்ணே. மச்சான் சொல்லுடா மச்சான். ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்த. நிறுத்த. என்ன இறங்குடா. இப்ப சொல்ற. கேட்குறேன், தப்பா எடுத்துக்காத. அடிக்கடி மலரை காதலிக்கிறேன்னு சொல்வியே, மலர் எப்படின்றத சொல்லவே இல்லையடா. என்னன்றா சொல்றது? முதல்ல அவளை பார்க்குறப்போ இடுப்புக்கு மேலே தான் பார்த்தேன். ஒரு எஸ்டிடி புத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற பொழுது தான் அவளுக்கு 2 காலையிலனே தெரிஞ்சிச்சு. அதுக்காக லவ் பண்ண அவளை விட்டுற முடியுமா? இல்லை என் லவ் தான் தப்பாயிருமா? மச்சான், நம்ம எல்லாரும் இப்படித்தான் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி அமைஞ்சா சந்தோஷம், அமையலைன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் மலரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். என்ன ஒரு சங்கடம்னா, மலரை பார்த்த பிறகு என்ன ஒரு பெரிய தியாகி ரேஞ்சிலையும் அவளை ரொம்ப பரிதாபம் பார்க்கறதா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான் யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டேன். வீட்டுக்கு கூட யாரையும் கூப்பிடுறதில்ல, உன்னை தவிர. மச்சான் அது சொல்லு மச்சான். வேணாண்டா. நீ என்ன கேட்க நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது மச்சான். எங்களால செக்ஸ் வச்சுக்க முடியாது. ஆனா செக்ஸ் ஒண்ணு மட்டுமே புருஷன் பொஞ்சாதியை இணைக்கிற விஷயமும் இல்லை. அதையும் மீறி மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அன்புன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வாழ்ந்து பார்த்தா தாண்டா புரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை கலாச்சிக்கிட்டு எப்படி இருந்தேன்னு உனக்கே தெரியும். ஆனா சத்தியமா சொல்ற மச்சான், மலரை கட்டிக்கிட்ட பின்னாடி தான் சந்தோஷமாவும் லைஃப்ல ஒரு பிடிப்படம் இருக்கேன். ஏய் மச்சான், என்னாச்சுடா? இல்ல மச்சான், ஒண்ணுலடா. சாரி மச்சான், நான் ஏதோ சொல்லி உன்னை மூட் அவுட் பண்ணிட்டு நினைக்கிறேன். கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்தை தாண்டா சொல்லியிருக்கேன். டேய் மச்சான், இப்பதான்டா மனசுக்கு சுத்தம் பண்ண மாதிரி இருக்கு. சரி விடு மச்சான். செல்வி மனசை புரிஞ்சுக்காம எனக்கு சுகம் கிடைக்கிற கோவத்துல சண்டை போட்டு அவளை அடிச்சிட்டா. தப்பன்ட்டா. ஓகேடா, ரிலாக்ஸ். எங்க தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா திருத்திக்கிறது ஈஸி. வண்டியில ஏறு, செல்வி உனக்கா காத்துக்கிட்டு இருக்கோம். வா. தோடுடைய செவியன் விடையேறிய துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் சித்தப்பா வந்தாச்சு. டேய் கார்த்தி, எங்கடா போயிட்ட? ராத்திரி எல்லாம் உன்னை காணோன்னு எப்படி தவிச்சு போயிட்ட தெரியுமா? எங்கடா போயிருந்த? பேசாம இருக்கியா? நான் செல்வி,
சாரிடா சாரிடா செல்லம். எனக்கு யாரு இருக்கா? உங்களை நம்பிதானே எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. தப்புதான் நான் பண்ணது தப்புதான். அதுக்காக என்ன விட்டுட்டு போயிடலாமா? இல்லடா, என்ன மன்னிக்க கூடாது. செல்வி, இப்பதான் எனக்கு லைஃப் என்னன்னு புரிஞ்சிருக்கு. புருஷன் பொஞ்சாத்தின்னா எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. சாகர வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்டா. ப்ராமிஸ்.